ஜெரோம் ப்ரூனர் கோட்பாட்டின்படி படிவம் 1 மாணவர்களிடையே வாசிப்பில் சரியான வேகம் தொனி உச்சரிப்பை சுழற்சக்கர மொழி மேம்படுத்துதல் ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி நான் ஏன் அந்த தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்தேன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து வாசிப்பில் உச்சரிப்புக்கு வந்து சரியான முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாசிச்சுட்டு போகிறாங்க, அதில் அந்த கருத்துகள் இந்த மாதிரி தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர இதை கொடுக்குறேன். ஸோ நான் இதை எடுத்து இதில் உள்ள சிக்கல் எனக்கு ஆராய்ஞ்சு ஒரு ஆய்வு வந்து செய்யலாம்னு இருக்கேன். இதில் வந்து நான் ஆய்வு நோக்கம், ஆய்வு வினா, ஆய்வு சிக்கல், கோட்பாடு கட்டமைப்பு, முந்தைய ஆய்வு, தரவு சேகரிப்பு, அப்புறம் தரவு பகுப்பாய்வு, சுழற்சக்கர அணுகுமுறை வந்து விளக்கியிருக்கேன். முதல்ல வந்து என்னோட ஆய்வு நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிவம் 1 மாணவர்களின் வாசிப்பில் சரியான வேகம் தொனி உச்சரிப்பு சிக்கலை வந்து கண்டறிதல். என்னென்ன தொனி பிழை செய்கிறாங்க, உச்சரிப்பு பிழை செய்கிறாங்க அப்படிங்கிற சிக்கலை வந்து நான் கண்டறிவேன். அடுத்து வந்து படிவம் 1 மாணவர்களின் வாசிப்பில் சரியான வேகம் தொனி உச்சரிப்பு சிக்கலை சுழற்சக்கர அணுகுமுறை வழி மேம்படுத்துதல். அதுதான் என்னோட நோக்கம் தான். அடுத்து வந்து ஆய்வு வினா. ஆய்வு வினா வந்து படிவம் 1 மாணவர்கள் வாசிப்பில் சரியான வேகம் தொனி உச்சரிப்பில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் எவ்வாறு கண்டறியப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வந்து படிவம் 1 மாணவர்களின் வாசிப்பில் சரியான வேகம் தொனி உச்சரிப்பு சுழற்சக்கர அணுகுமுறை பயன்பாட்டு வழி எவ்வாறு மேம்படுத்தப்படும் அப்படின்ட்டு தெரிவித்திருக்கேன். அடுத்து வந்து என்னோட ஆய்வு சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, வாசிப்பில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அடிப்படை எழுத்து அறியாமல் இருக்காங்க. அடிப்படை எழுத்து அறியலைன்னா வந்து அந்த வாசிப்போட பொருள் வந்து உணராமல் போயிடும். பொருள் தெரியாமல் படிக்க முடியாது. அதனால அது ஒரு ஆய்வு சிக்கலாக கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, சொற்களை பிரித்து வாசிப்பதில் சிரமம், டிகோடிங் டிஃபிகல்ட்டி. ஒவ்வொரு சொல்லியும் வந்து இப்போ தங்கப்பதக்கம் அப்படின்னா தங்கப்பதக்கம் அப்படின்னு சேர்த்து படிக்கிறதுனால வந்துட்டு அது ஒரு சிக்கலாக கொடுத்துருக்கேன். மூன்றாவது வந்து ஒற்றை துணியுடன் வாசிப்பது, மோனோட்டோன். வந்து குறில் நெறில் வேறுபாடு தெரியாமல் வந்துட்டு அவங்க வாசிச்சு போகிறதுனால அதோட பொருளோ இல்லை அந்த வாசிப்போட இதுவும் வந்துட்டு சரியாக வந்து வராமல் இது ஒரு சிக்கலை வந்து இந்த சிக்கல் வந்து நான் எங்கே கண்டறிஞ்சேன் அப்படின்னாக்கா, பரமேஸ்வரி அப்படின்றவங்க வந்து ஆடாசிட்டி மூலம் வாசிப்பு தொனி உச்சரிப்பை வந்து ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து மெயினாக அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, மாணவர்கள் வந்து ஒற்றை துணியுடன் வாசிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து என்ன சிக்கல் ஏற்படுது. அடுத்து வந்து இது வந்து என்னோட ஆய்வு கட்டமைப்பு. முதல்ல வந்து என்னோட தலைப்பு, இரண்டாவது வந்து ஜெரோம் ப்ரூனர் கோட்பாடு. அதில் வந்து நான் மொத்தம் 6 இருந்துச்சு. அதில் நான் 1 சூஸ் பண்ணி அதுக்கு கீழே உள்ள 3 இதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இனெக்டிவ் அப்படின்னா வந்து செயல்முறை வெளிக்கட்டுறது. செயல்முறை வெளிக்கட்டுறது அப்படின்னாக்கா, வாசிப்பை வந்து எப்படி மாணவர்களுக்கு வந்து ஒரு நாடக வழியாவோ இல்லை வந்துட்டு வாய் வழியாக ஒவ்வொரு சொல்லையும் வந்து வேகமாக உச்சரிக்கும் போது எப்படி வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அது வந்து ஒரு இதாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐகானிக் வந்து காட்சி படம் மூலியமாக வந்துட்டு இப்போ மாணவர்கள் வந்து சொற்கள் வந்து அறியாமல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சொற்களை வந்து நான் எப்படி வந்து மேம்படுத்த போகிறேன் அப்படின்னாக்கா, காட்சி படம் கொடுத்துட்டு காட்சி படத்தோட அந்த சொல்லை வந்து இணைக்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து சிம்பாலிக் வந்து சின்னம். இப்போ வந்து என்ற வார்த்தை வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ஓலா அப்படின்னு படிக்கிறாங்க. ஔவையார் கூட ஒளவையார் அப்படின்லாம் படிக்கிறாங்கல்ல. ஸோ அதில் வந்துட்டு இந்த சிம்பாலிக் மூலியமா நான் என்ன செய்வேன்னா, உயிர் எழுத்து மெய்யெழுத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். உயிர் எழுத்து மெய்யெழுத்துக்களை வச்சு அதில் உள்ள சொற்களை வந்து நான் வந்து கண்டறிஞ்சு டெக்ஸ்ட் புக்கில் உள்ள முக்கியமான அறிஞர்கள் இந்த மாதிரிலாம் வந்து கண்டறிஞ்சு அதை கொடுத்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சொல், அதுக்கப்புறம் படம் கொடுத்துருவேன். அந்த படத்தை வந்து ஒரு சொல்லுக்கு இப்போ இணைச்சிக்கிட்டே வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டுணர்தல். என்னோட ஆய்வில் வந்து மீட்டுணர்தல் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னா, முதல் வந்து ஏன் வந்து இந்த சிக்கலை வந்து மாணவர்கள் வந்து இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து காரணத்தை வந்து ஆராய்வேன். காரணத்தை எப்படி ஆராய்வேன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸ்கூலில் வந்துட்டு நீசான் செய்கிறாங்களே, வாய்மொழி சோதனை இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல, அதில் வந்து ஆசிரியர்களிடம் வந்து நான் நேர்காணல் செஞ்சு மாணவர்கள் வந்து எத்தனை மாணவர்கள் வந்து சரியான அடைவு நிலை அடையலன்ட்டு கேட்டுட்டு அவங்கள சூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஆய்வை வந்து நான் செய்ய போகிறேன். அடுத்து வந்து திட்டமிடுதல் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னோட நோக்கத்தை வந்து மெயினாக வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நான் செய்வேன். அடுத்து வந்து கால அளவு, எத்தனை வாரம் வந்து நான் என்னோட ஆய்வை வந்து மேற்கொள்ள போகிறேன் என்னோட இதை வச்சு. முதல் வாரம் வந்து நான் வந்து பயிற்சி கொடுப்பேன். 2வது வாரம் வந்து என்னோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதோட பயன்பாடெல்லாம் விளக்கி மாணவர்களுக்கு வந்து சொல்லுவேன். 3வது வாரம் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் வந்து நான் வந்து செயல்படுத்துவேன் மாணவர்களுக்கு. அடுத்து வந்து திட்டமிடுதல் முடிஞ்சோன்னே அதில் வந்து எத்தனை பேர் உட்படுத்த போகிறேன், அணுகுமுறை, என்னென்ன கருவி பார்க்க போகிறேன்னு திட்டமிடுதலை செஞ்சுருவேன். செயல்படுத்துதல் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து செயல்படுத்தி மாணவர்கள் வந்து அந்த ப்ராடக்ட் மூலியமாக வந்துட்டு
இந்த தொனி உச்சரிப்பில் வந்து மேம்படுறாங்களா இல்லையான்ட்டுன்னு நான் அறிவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உற்று நோக்குதலில் வந்துமா நான் வந்து பின்னறி தேர்வு முன்னறி தேர்வு வந்து நான் முதலே கொடுத்துருவேன், மீட்டுணர்தலே கொடுத்துருவேன். ரெண்டாவது உற்று நோக்குதல் வந்து பின்னறி தேர்வை கொடுத்து அதில் வந்து மதிப்பீடு செய்வேன், மாணவர்கள் வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்காங்களா இல்லையான்ட்டுன்னு. அடுத்து வந்துமா கருத்தறிவினா மாணவர்களோட அடைவு நிலை வந்து எப்படி இருக்குன்ட்டுன்னு மாணவர்கள்ட்ட வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தமா முந்தைய ஆய்வு வந்து நான் 3 ஆய்வு பொருளை தான் தேர்ந்தெடுத்து செஞ்சேன். முதல்ல வந்து ஜெரோம் ப்ரூனர் கோட்பாடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இப்போ நான் எடுத்த 3 ஸ்டெப் வந்து சுன்னட் அப்படின்ற ஒருத்தர் 2023 வந்துட்டு அரசு பாடமுறையை வந்து எப்படி வந்து இந்த 3 ஸ்டெப் மூலயமா மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து புத்ரின்ற வந்து பன்மொழி பயிற்சி சிறுவர்களின் பேச்சு திறன். இப்போ வந்து நிறைய பேர் எழுத்து வந்து என்னோட ஆய்வில் வந்து தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி மேம்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு இதை செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்துமா சுழற்சக்கர அணுகுமுறை ஸ்பின்னிங் வீல் பார்த்தீங்கன்னா ரச்சா மைடான்றவர் வந்து 2024 யூஸ் ஆஃப் ஸ்பின்னிங் வீல் அதை வச்சு எப்படி வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறாரு மாணவர்கள்ட்ட அப்படின்னு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வையும் நான் பயன்படுத்திருக்கேன்ல. அடுத்து வந்துட்டு கிண்டர் கார்டன் சாவுஸ்ன்றவர் 2022 எழுத்து இப்போ எழுத்துலாம் தெரியாமல் இருக்காங்க, அந்த எழுத்தை வந்து எப்படி மேம்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரு. அடுத்து வாசிப்பு திறனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல பரமேஸ்வரி அப்படின்ட்டுன்னு அவங்க வந்து ஆடாசிட்டி மூலம் வந்து உச்சரிப்பு துணியை வந்து எப்படி மேம்படுத்துறாங்க வாசிப்பு திறனில் அந்த மாதிரி ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து ஜீவநாதன்றவர் வந்துட்டு அப்டை இஃபெக்ட் மூலயமா அணுகுமுறை மூலயமா எப்படி வந்து வாசிப்பை மேம்படுத்துறாங்கன்ற ஆய்வு செஞ்சுருக்காங்க, அதையும் நான் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைருல் அன்வர் என்பது சஞ்சிகை மூலம் எப்படி வந்து வாசிப்பை மேம்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க, அதையும் நான் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்து வந்து தரவு பகுப்பாய்வு பார்த்தீங்கன்னா நான் பண்பு சார்முறையை தான் பயன்படுத்தியிருக்கேன். ஏன் பண்பு சார்முறை பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னாக்கா மாணவர்களோட என்னோட ப்ராடக்ட் வச்சு மாணவர்களோட அறிவு நிலையை மேம்படுத்துறதுனால எல்லாமே வந்துட்டு வாக்கியம் விளக்கங்கள் மூலியமாக தான் வந்துட்டு நான் வந்து எழுதியிருக்கேன். அடுத்து வந்து தரவு சேகரிப்பு நான் என்னோட ஆய்வுக்கு வந்து முன்னறி தேர்வு கொடுத்துருக்கேன், பின்னறி தேர்வு பயன்படுத்தியிருக்கேன், அப்புறம் கருத்தறி வினா நிரல் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து சுழற்சக்கர அணுகுமுறை என்னோட ப்ராடக்ட் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ நான் முதல் சொன்ன உயிர் எழுத்து மெய் எழுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இப்போ உயிர் எழுத்து இந்த மாதிரி எழுத்து கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு சொற்கள் வந்து நான் புக்கு டெக்ஸ்ட்ல இருந்து முக்கியமான சொற்களை எடுத்து இதில் வச்சுருவேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் இதில் வந்து படம்லாம் இருக்கும், ஒரு படமும் வந்து கொடுத்துருவேன். அந்த படத்தை வந்து மாணவர்கள் ஒவ்வொரு சொல்லோட வந்து ஒரு சொல்ல உச்சரித்து அந்த சொல்லை கண்டுபிடிச்சோன்னா அந்த படத்தை வந்து அதோட இணைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ இது வந்து நான் ப்ரூனரோட கோட்பாட்டை வச்சு தான் அந்த ப்ராடக்ட் செஞ்சுருக்கேன். அடுத்து வந்து என்னோட ஆய்வு மூலயமா என்ன நன்மை அப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சுழற்சக்கர அணுகுமுறை மூலம் மாணவர்களின் வாசிப்பு வேகம் தொடி உச்சரிப்பு திறன்கள் வந்து மேம்படும் அப்படின்னு நான் கருதுகிறேன். அடுத்து வந்து இந்த ஆய்வு வாசிப்பு சிக்கலுக்கு பயனுள்ள தீர்வை வழங்கும், எதிர்கால கற்பித்தல் முறைகளுக்கு ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகள் இருக்கும். சில கேள்வி இருக்கு உங்ககிட்ட. இவருடைய கோட்பாட்டின் படி 1 மாணவர்களிடையே வாசிப்பின் சரியான வேகம் சொல்லி உச்சரிப்பை இந்த சுழல் சக்கர நிறைய எழுத்துக்களை சொல்லியிருக்கீங்க, இதை பார்த்தாலும் எழுத்துக்களை தான் சுழற்சக்கர அணுகுமுறையின் வழி மேம்படுத்துதல். ஓகேயா, சரி, தலைப்பு ஓகே தான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த அணுகுமுறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த மாணவனுடைய வேகம் தொழில் உச்சரிப்பு 3 பார்க்க போறீங்களா, 3 திருத்த போறீங்களா? மூணையும் திருத்த போறீங்களா? சரி, ஓகே. இப்போ வேகம் எப்படி திருத்துறீங்க? வேகம் வந்து நான் அதை முதல்ல முன்னறி கொடுத்தேன், அதில் வந்து வாக்கிய வகையை கொடுத்துருக்கேன். அந்த வாக்கியத்தை வந்து அவங்க எந்த வேகத்தில் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் ஒன்று குறிச்சுட்டு அதுக்கு ருப்ரிக் என்ன வேகத்துக்கு என்ன ருப்ரிக் போட்டுருக்கீங்க? என்ன ருப்ரிக் போட்டு அதை பார்ப்பீங்க? இப்போ மாணவர்களுக்கு படிக்கிற வாசிக்கலாம் என்ன ருப்ரிக் பயன்படுத்தி மார்க் போடுவீங்க? வேகத்தில் வந்து இப்போ குறில் நெல் ஓசையில் இருக்குல்ல, அதை வந்துட்டு வேகமாக சொல்கிறாங்களா இல்லை மெதுவான வாசிப்பு அது பார்க்க முடியாதுல்ல. எப்படி பார்ப்பீங்க? அதாவது குறில் நெடியில் வச்சு வேகத்தை பார்க்க முடியாது. வேகம்ன்றது என்னது? வேகம்னா என்னது? வேகமாக வாசிக்கிறாங்களா இல்லை மெதுவாக வாசிக்கிறாங்க?
எந்தெந்த இதுக்கு சரியா அந்த உச்சரிப்பு, அதாவது எந்தெந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த அந்த வேகத்தோட வாசிக்கணும் இல்லையா, அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி அவங்க குறைக்கணும் கூட்டணும், அதானே வேகம். அதை நீங்க எப்படி மேம்படுத்த போறீங்க? முடியாது, வாய்ப்பு இல்லை சரியா, அது தனியா. அடுத்தது தொனி. தொனிக்கு வேகத்துக்கு என்ன தொடர்பு, என்ன வேறுபாடு? தொனின்னு என்னது? முதல் வேகம் சொன்னீங்க, இப்போ தொனி சொல்லுங்க. தொனி வந்துட்டுன்னா ஏற்றம் இறக்கத்தோட வாசிக்கிறாங்க. ஏற்றம் இறக்கத்தோட அதை எப்படி திருத்த போறீங்க? இந்த இதை வச்சு சுழற் சக்கரத்தை வச்சு எப்படி வந்து இது பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து சொற்கள் வந்து தனித்தனியாக கொடுத்துருவேன். அப்புறம் படத்தோட என்கிட்ட சொல்லித்தரேன். அந்த சொற்களை வந்து அவங்க ஒவ்வொரு சொற்களையும் வந்து ஏற்கத்தோட படித்து ஒன்றா சேர்த்துறாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லைம்மா, சாத்தியமே இல்லை. நம்ம என்ன வேணா சொல்லலாம், ஆனால் சாத்தியப்படாதது நம்ம பேசிட்டு இருக்கோம் சரியா. சரி ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மூணுல ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வேகத்தையும் தொனியையும் உச்சரிப்பு மூணையும் நான் பார்க்க போகிறேன், அல்லது அந்த மாணவன்ட்ட மூணையும் திருத்த போகிற சொல்கிறது சாத்தியமே கிடையாது. அது என்ன சொல்கிறது, ப்ராக்டிக்கலே கிடையாது சரியா. சரி, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், உச்சரிப்பு மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் உச்சரிப்பில் கூட பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. லகர ஒன்று, நீங்கள் லகர உச்சரிப்பை நான் மேம்படுத்த போகிறேன், அல்லது ரகரம், ஏன்னா நம்மளுக்கு நிறைய இருக்குல்ல உச்சரிப்பில், ரகரம் லகரம்லாம் நிறைய இருக்கு இல்லையா. அல்லது நான் வந்து குறில் நெடியில் வந்து திருத்த போகிறேன் அப்படின்னாக்கா அந்த மாணவனுக்கு வந்து இப்போ குறில் நெடில் ரொம்ப மாணவனுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குது. என்னன்னா குறியில் நெடிலாக படிப்பான், நெடியில் குறிலாக படிப்பான். அப்புறம் கோவை வந்து கேடு படிப்பான், கே வந்து கோன்னு படிப்பான். ஆமாம் தானே, அது சிக்கல் இருக்குது தானே, உங்களுக்கே இருக்குது, மாணவன் கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்கே நிறைய பேர் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த சுழற் சக்கர அணுகுமுறையின் வழி நான் வந்து மேம்படுத்த போகிறேன்னு சொன்னாக்கா ஓகே, சாத்தியப்படும். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் படிச்சு கொடுக்க போகிறீங்க? இந்த இந்த ஆய்வு எவ்வளோ நேரம் செய்ய போகிறீங்க? எவ்வளோ நேரம் கிளாஸில் படிச்சு கொடுக்க போகிறீங்க? 3 வாரம். 3 வாரத்தில் எத்தனை மணி நேரம் படிச்சு கொடுக்க போகிறீங்க? 3 வாரத்தில் ஒரு வாரத்தில் 40 நிமிஷம் படிச்சு கொடுப்பீங்க. 40 எவ்வளோ? ஒரு வாரத்தில் வந்து 40 நிமிஷம். ஒரு வாரத்தில் ஒரு கிளாஸ் தானே? 2 கிளாஸ் 80. சரி, அவ்வளோதான். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சாத்தியப்படாத ஒன்றை பற்றி பேசியிருக்கோம் நம்ம. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் வேகம் துணி உச்சரிப்பு எல்லாத்தையும் சீர்படுத்திட்டு போகிறேன், எல்லாம் சரிப்படுத்திட்டு போகிறேன் அப்படின்னு. ஸ்கூலில் 6 வருஷம் படிச்சுட்டு வரா, ஒன்றுமே தெரியல. நீ சொல்கிற நான் 3 வாரத்தில் எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு சக்ஸஸாக வந்து நிற்க போகிறேன். வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதனால நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஏதாவது ஒரு கூறு மட்டும் எடுத்துக்கிட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி குறில் நெடியில் வந்து நான் வந்து இந்த சுழற் சக்கர அணுகுமுறையின் வழி மேம்படுத்த போகிறேன், குறில் நெடில் உச்சரிப்பை மட்டும் நான் வந்து மேம்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும் பள்ளிக்கூடத்தில் போய். எப்படின்னா அந்த குறில் நெடிலுக்கு வந்து அவன் எப்படி அந்த குறில் நெடியில் அவனுக்கு கற்றுக் கொடுக்கறதுன்னு நீங்கள் வந்து யோசிக்கணும். எந்த மெத்தடை பயன்படுத்தி நான் இவனை சீர்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இப்போ வந்து பொதுவாகவே வந்து காக்கா அல்லது கீக்கி அதில் அவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா கேக்கே, அங்கே தான் அவனுக்கு பிரச்சனை வருது. அந்த 3 வரும்போது அவனுக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒத்த வரும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து இக்கு கூட்டல் ஓ போட்டால் கோ படிக்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஓ சவுண்டு வரும்போது அதை வந்து இப்படி படிக்கணும். அப்படி ஏதாவது ஒரு மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு கூறுனா சொல்லி சாத்தியம், ஆனால் இவ்வளோ கூறியும் சொல்லித்தர போகிறேன்னு சொல்கிறது சாத்தியம் இல்லைம்மா. சரி, அடுத்த போகுமா. ஆய்வு நோக்கம், வாசிப்பில் சரியான வேகம் தொகை சிக்கலை கண்டறிதல் போட்டிருக்கீங்க. சிக்கலை கண்டறிதல் இங்கே ஓகே, ஆனால் வேகம் தொகை எடுத்து விட்டுருங்க. இந்த குறில் நெடில் அதில் நான் சிக்கலை கண்டறிய போகிறேன். அப்போ அதில் என்ன அவனுக்கு சிக்கல் நீங்கள் கண்டறியலாம், ஆனால் கண்டறிஞ்சால் கூட அந்த சிக்கலை வந்து நீங்கள் 4வது சாப்டரில் எப்படி ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ அவனுக்கு என்ன தெரியல அப்படின்னாக்கா, அவனுக்கு வந்து இந்த ஒத்தை கொம்பு வந்தாக்கா இந்த எந்த ஓசையில் முடியும்னு நமக்கு தெரியல, அல்லது ரெட்டை கொம்பு வந்தால் எந்த ஓசையில் முடியும்னு நமக்கு தெரியல அப்படின்னு அவ்வளோதான் எழுத முடியும். வேறு என்ன எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த சிக்கலை கண்டறிது அந்த ஆன்சர் பண்ணும்போது அவங்க என்ன கண்டறிய போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல. அந்த உச்சரிப்பில் வந்து சில சிக்கலை கண்டறியீங்க, அது மட்டும் அவனோட பிரச்சனை இல்லை. அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் நீங்கள் இதை மட்டும்தான் எடுத்து நீங்கள் சரி செய்ய போகிறீங்க. சரியா? சரி, அது ஓகே. ஆனால் இங்கே கூட 3 போட முடியாதுல்ல நம்ம. சரி, இப்போ இந்த சுழற் சக்கரத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சுழற் சக்கரத்தில் வந்து நான் வந்து உயிர்
ஒவ்வொரு வட்டத்துலயும் வந்து உயிரெழுத்தும் மெய் எழுத்தும். 12 எழுத்து இருக்கும். அப்புறம் அடுத்த 12 வந்து கசட தவிர எழுத்துல ஆரம்பிக்கிற சொற்கள்லாம் மெய் எழுத்துகள். மெய் எழுத்து ஓகே. கொடுத்துட்டு அந்த சொற்களை வந்து நான் புக் டெக்ஸ்ட்ல உள்ள அந்த அருஞ்சொற்கள் இந்த வாசிப்புல இருக்கிற சொற்கள்லாம் தேர்ந்தெடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற படங்களை வந்து நான் என்ன படம்? ஒரு எழுத்துக்கள் சொல்லுங்க. இப்போ பள்ளிக்கூடம் அப்படின்னாக்கா பள்ளிக்கூடம் அப்படின்னு இருக்கும். அப்போ அதை வாசிச்சுட்டு படம் வந்து பள்ளி படம் வச்சிடும். அப்போ ஒன்றுனா யூஸ் பண்ணலாம். இப்போ இல்லைன்னா அருஞ்சொற்கள்லாம் இருக்கு, நிறைய அருஞ்சொற்கள் வந்து தெரியாது மாணவர்களுக்கு. ஔடதம் அப்படின்னாக்கா மருந்து அப்படின்னு சில பேருக்கு தெரியாதுல்ல. ஔடதம் கொடுத்துட்டு அந்த அந்த சொல்லை வந்து வாசிக்க சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த மருந்து படம் கொடுத்துரும். அப்போ அவங்க அப்போ அதில் பொருள் தானே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது உச்சரிப்பில் என்ன மேம்படுத்துறது காண போகிறாங்க. அவங்க வந்து பள்ளி அப்படின்னா அது வந்து ஸ்கூலு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் உச்சரிப்பில் என்ன திருத்தம் செய்யப்படுங்கன்னு கேட்குறேன். என்ன திருத்தம் செய்யப்படுங்க மாணவருக்கு? உச்சரிப்பு தான் அந்த ஒவ்வொரு எழுத்தா தனித்தனியாக இருப்பாங்க. அதை இணைச்சிட்டு தான் வந்து படத்தை அவனை வந்து சொல்ல சொல்லுவீங்க, வாசிக்க சொல்லுவேன். அப்படி எப்படி உச்சரிக்கணும்னு எப்படி சொல்லி கொடுப்பீங்க? அது எப்படி சொல்லி கொடுப்பீங்க? அது வந்து முதல் வாரத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு முன்னறிவித்தல் கொடுத்துட்டு அதை எப்படி செய்வீங்க? அந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்வீங்க? உச்சரிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஆக்டிவிட்டி செய்யப்படுவீங்க? நீங்க உச்சரிப்பு தான் நம்ம போட்டிருக்கீங்க. அப்போ உச்சரிப்பை மேம்படுத்த நீங்க என்ன ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க? நான் கேட்கறேன், சரியா தான் கேட்கறேன். நான் சரியா கேட்கறேன் இல்ல? இப்ப உங்களுக்கு உச்சரிப்பு சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் டீச்சரு, நான் வந்து உங்களுக்கு வந்து உச்சரிப்பை வந்து மேம்படுத்தி ஆகணும். இப்ப நான் என்ன ஆக்டிவிட்டி செஞ்சு உங்க உச்சரிப்பை மேம்படுத்துவேன் அப்படின்னு கேட்கறேன். அது வந்துட்டுமா நான் இப்ப ஓடியோலாம் இருக்குல்ல, ஓடியோ வந்துட்டு ஒவ்வொரு சொல்லும் வந்து எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வைப்பீங்களா? கேட்க வைப்பேன். கேட்டா அவங்க தெரிஞ்சுக்குவானா? கேட்டுட்டு அவங்க புரியலன்னா நானும் வந்துட்டு அதை சொல்லி கொடுப்பேன். ஏன்னா வந்துட்டு செயல்முறை கற்றுன்னு எனக்கு சரியா எனக்கு அது சாத்தியம் தோணலை. ஆனால் நான் ஜஸ்ட் அந்த ஒரு என்னோட ஐடியா தான் த்ரோ பண்ணேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் உச்சரிப்பை எடுத்துக்கிட்டீங்க, லகர உச்சரிப்பை மட்டும் எடுத்துக்கலாம், சரியா? இந்த லா சிறப்பு லகரம் மட்டும் எப்படி உச்சரிக்கிறதுன்னு அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படி அதை ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது குறிநெடியில் எடுத்துக்கலாம், ஏதாவது வந்துருக்குங்க, சரியா? உச்சரிப்புல ஏன்னா உச்சரிப்பு அப்படின்னு நம்ம போகும்போதுமா அதுல லகர உச்சரிப்பு இருக்கு, ரகர உச்சரிப்பு இருக்கு, நகர உச்சரிப்பு இருக்கு. நான் எல்லாத்தையும் இந்த 3 வாரத்துல சரிப்படுத்த போறேன். ஏன்னா ஏதாவது ஒன்னே ஒன்று எடுத்துங்க. நகரம் எடுத்துக்கீங்க, இல்லை ரகரம் எடுத்துக்கங்க, வல்லின ரகரம் இல்லை 2 இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது லகரம் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து அப்ப எந்த இடத்துல எல்லாம் ழா பாக்குறானோ அந்த இடத்துல அவன் ழா சொல்றதுக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க. அப்ப அந்த லகரம் மட்டும் அவன் சரியா செய்வான். அப்போ நீங்கள் போஸ்ட் டெஸ்ட் ப்ரீ டெஸ்ட்லாம் செஞ்சு மார்க் போட்டுக்கலாம். அப்படி செய்யலாம். ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க குறிநெடினா லகரம். இப்போ நான் வந்து தலைப்பை மாற்றும்போது அது 2 பீரியடாக போடுறேன். வாசிப்பு இல்லை நம்ம உச்சரிப்பை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம், நம்ம எழுதுறது நம்ம பற்றி பேசலையே. இப்போ அவனுக்கு வந்து கோவம் அவன் கேன்னு படிக்கிறான், அதான் என்னோட பிரச்சனை. இப்போ உச்சரிக்கிறான், கேயை வந்து கோன்னு படிக்கிறான், கோவை வந்து கேன்னு படிக்கிறான். அப்போ அந்த உச்சரிப்புல தப்பு செய்யறான் இல்லையா அவன், அதுதான் என்னோட பிரச்சனை. இப்போ அதை தான் நான் சரி பண்ண போறேன். அவன் எழுத்துல நான் பார்க்கல, அவன் எழுத்துல எனக்கு நான் போல, நான் உச்சரிப்புல தான் நிற்கிறேன்.